ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி என்கிற தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து பல நாட்களாக கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் கற்றுக்கொண்டு நம்மளோட வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்தி வாழ்க்கை மாறும் நான் நம்புறேன். ஏன்னா கிறிஸ்தவம் என்பது வெறும் அறிவு சார்ந்த காரியம் அல்ல, இது அனுபவம் சார்ந்த காரியம் அல்லது வாழ்வியல் முறை. நம்மளோட கான்டாக்ட், நம்மளுடைய கேரக்டர் எப்படி கிறிஸ்துவ போல மாறிட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் சொல்லுவாங்க, லேர்ன் த வேர்ட், லிவ் த வேர்ட். வசனத்தை நாம் கற்றுக்கொள்வது எதற்காகனா அந்த வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகத்தான் அந்த வசனத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து இந்த நடைமுறை கிறிஸ்தவம், அதாவது பவுல் எப்படி ஒரு கிறிஸ்தவம் வாழ வேண்டும் என்று சொல்லி வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. இதுல 13வது அதிகாரத்தை முதல்ல ஒரு அரசாங்கத்தின் கீழே எப்படி வாழணும்னு சொல்றவரு. அதுக்கப்புறம் சில முக்கியமான காரியங்கள், அதாவது வாக் இன் த லைட், பகலில் நடக்கிறவர்கள் போல அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பின் கீழே நிறைய காரியத்தை பார்க்க முடியும். அதுல குறிப்பா அந்த 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, களியாட்டும் வெறியும் வெசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்குவாதமும் பொறாமைங்கிறது அக்கா தங்கச்சி மாதிரி, தே வில் ஆல்வேஸ் கம் அலாங் வித், அதாவது இந்த என்வியும் ஸ்ட்ரைஃபும் கொண்டாவே வருவாங்க. என்வி வந்தா, அதாவது வாக்குவாதம் வந்தா பொறாமை கண்டிப்பா வந்துட்டு அர்த்தம். பொறாமை வந்துச்சுன்னா கண்டிப்பா வாக்குவாதம் வரும். இந்த 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் களியாட்டும் வெறியும் வேசித்தனம் காமவிகாரம் இதெல்லாம், இது குறித்து பல நாட்கள் நம்ம தியானிச்சுட்டோம். இப்போ திருப்பி இந்த பொறாமையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளை அறியாமலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறாமை எப்போ உள்ளுக்குள்ள வருதுன்னே தெரியாது. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்திலிருந்து கூட அந்த பொறாமை உண்டாக வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க இந்த பொறாமை எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு சொல்லி நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லும் பொழுது, கலாத்தியர் 5வது அதிகாரம் 21 வசனத்துல வரும் பொழுது அந்த பொறாமைன்னு ஆரம்பிக்கிறது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை போல் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன், திருப்பியும் சொல்றேன்ப்பா, வேண்டாம் பொறாமவும். அந்த லிஸ்ட்ல கொலை, வெறி, களியாட்டு எல்லாம் இருக்கு. இது எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஒன்றும் கொலை பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம யாரும் அஃப்கோர்ஸ் கோபத்தோட பேசுறது அது கொலைக்கு சமம், அதெல்லாம் நமக்கு தெரியும், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பட் இருந்தால் டெலிபரேட்டா ஒரு பிசிக்கலா ஒரு மர்டர் அந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யறது இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு வேதத்தின்படி வாழ முயற்சிக்கிறவர்கள் பரிசுத்தாவின் பலத்தினால நம்ம சாட்சியா வாழ முயற்சிக்கிறோம், நல்ல விஷயம். ஆனா எதுக்கு இதை சொல்றேன்னா, கொலையை பெருசா பார்க்கக்கூடிய நம்ம அதே அளவுக்கு பொறாமையை பெருசா பார்ப்போமான பார்க்க மாட்டோம். ஆனா பவுல் இங்க எழுதும் பொழுது பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள் முதலானவைகள் அப்படின்னு எழுதுறாரு. இது எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்ல கொண்டு வர்றாரு. இதெல்லாம் பொறாமெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, கொலைதான் அப்படி இல்லை, எல்லாம் ஒன்னா கொண்டு வர்றாரு. சரி, ஓகே. இப்போ நான் கடந்த நேரத்தில் சொல்லும் பொழுது, கடந்த எபிசோட்ல சொல்லும் பொழுது இதே மாதிரி தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒரு நாட்டோட குடிமகனாவே இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா, போன மாசம் நீங்க திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தாலும் இந்த மாசம் போன மாசம் வாங்கின பிரதர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கல தாங்கன்னு கேட்க முடியாது, தரமாட்டாங்க அந்த கார்டு இல்லை. அதே மாதிரி மேபி சம்டைம்ஸ் இந்த மாதிரி பொறாம வாக்குவாதம் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சில நேரம் சுதந்திரிக்க முடியாம போயிருது. நம்ம வாழ்க்கையில நாமளே தேவனுடைய நடத்துதலுக்கும் இல்ல தேவனுடைய சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கும் தடையா மாறிடும். ஒரு சின்ன காரியம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல நல்லா பாடுறவங்களா இருக்கலாம், இல்ல ஆராதனை நடத்துறவங்களா இருக்கலாம், ஏன் பிரசங்கம் பண்றவங்களாவே இருக்கலாம். ஆனாலும் பொறாமையினாலேயே கூட இதெல்லாம் செய்யறவங்களாவும் இருக்கலாம். திருப்பியும் சொல்றேன், ஒரு தேவ மனிதர் சொல்லுவோம் இப்படி சொல்றாரு, நீங்க பெரிய பிரசங்கம் பண்றவங்களா இருக்கலாம், நீங்க நல்லா பாடுறவங்களா இருக்கலாம், இதெல்லாம் செய்யறது முக்கியம் இல்லை, இதெல்லாம் எதற்காக செய்யறீங்க, யாருக்காக செய்றீங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இட் இஸ் நாட் அபவுட் வாட் யூ டூ இன் த சர்ச், பட் வை ஆர் யூ டூயிங் அண்ட் ஃபார் ஹூம் யூ ஆர் டூயிங். நான் என்ன சபையில செய்யறேங்கிறது அதை விட எது முக்கியம் அப்படின்னா, எதற்காக செய்கிறேன், யாருக்காக செய்கிறேங்கிறத ரொம்ப முக்கியம். இப்ப நானே இங்க பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா, ஓகே பிரசங்கம் பண்ணா நீ முடிச்சோன்னே சர்ச்சில் அதை அப்பாடா சூப்பரா இருந்துச்சு பிரதர், பாஸ்டர் நல்லா பண்ணீங்க அப்படின்னு இந்தவங்களுக்காக செய்கிறேனா இல்ல, என் நோக்கம் தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தையை சபைக்கு கொடுக்க வேண்டியது என் வேலை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்னா அவருடைய சித்தத்தை மட்டும் செய்யணும், இது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக மட்டும் இதை நான் செய்யறேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஏன் நான் இதை சொல்றேன்னா, பொறாமையோட ஊழியம் கூட பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாம், ஒரு ஊழியம் வளர்ந்தா அதனால் ஏற்படுகிற பொறாமையினால் வரக்கூடிய தாக்கங்கள், பேச்சு, இதெல்லாம் நிறைய காரியம் இருக்கு. இது பவுல் காலத்திலே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிலிப்பியரை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லி பாருங்களேன். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் இல்லை,
பின்பற்றக்கூடிய கான்கிரிகேஷன் மத்தியில சரி கொஞ்சம் பொறாம இருக்கு, கொஞ்சம் விரோதம் இருக்குன்னா சரி பாவம் கான்கிரிகேஷன்ப்பா இன்னும் கொஞ்சம் வளர வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுவே தப்பு தான், ஆனா அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா இங்க பிரசங்கிக்கிறவங்களே எதுக்கு பிரசங்கிக்கிறாங்க? சில பொறாமையினால பிரசங்கிக்கிறாங்க. என்ன பவுல் மட்டும் தான் பெரிய ஊழியக்காரரா, எங்களால பண்ண முடியாதா, நாங்களும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பொறாமையினால, சிலர் விரோதத்தினால, என்ன பவுல் சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், பவுலே சர்ச்சை ஆரம்பிச்சா நம்ம போடுற நம்ம புரியுதா, இப்படிலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பவுல் எழுதுறாரு. சிலர் ஜெயில இருந்து கூட ஞாபகம் வச்சு எழுதுறாரு. பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சில பேர் நல்ல மனசோட, ஆனா எதுவோ கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாங்க. ஆனா பவுலோட மெச்சூரிட்டி எந்த லெவலுக்குன்னா, அவன் பொறாமையில பிரசங்கித்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறான்ல, எப்படியோ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட நல்லது, அது பவுலுடைய மெச்சூரிட்டி. ஆனா இவங்க என்ன அப்படின்னா, பொறாமையினாலையும் ஊழியம் செய்ய முடியும். இதுக்கு பழைய ஏற்பாடுல இருந்து ஒரு அருமையான ஒரு சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். என்னாகமம் 12வது அதிகாரத்துல பார்க்க முடியும். அதாவது மோசே தேவன் வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ட் ஒரு டைம் வந்த உடனே மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் கொஞ்சம் யோசனை வருது. என்னன்னா, நாம பார்க்க வளர்ந்த பையன் இந்த பையன், ஆனா இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், எல்லாரும் மோசே மோசேங்காங்க, எதுக்கு எடுத்தாலும் மோசே மோசேங்கிறாங்க. நான் மோசேக்கு அக்கா, ஆரோன் அண்ணன் இருக்கிறாங்க, பட் ஆனா இவன் பாரு எதுக்கு எடுத்தாலும் மோசேட்டு தான் போறானுங்க அப்படின்னு ஒரு 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 சலசலப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வேற சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆக்சுவலி அன்னைக்கும் செத்து போயிருப்பான் தெரியும்ல, அந்த கூடையில தண்ணியில் அடிச்சு போயிட்டே இருந்துச்சு. அப்ப நாம கூடயே போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ராணி எடுத்த உடனே நான் தான் போய் அவட்ட சொன்னேன். இன்ஃபேக்ட் இவனுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தான் அம்மாட்ட சொல்லி அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனாங்க. நான் இல்லைன்னா அவன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். ஆரோன்னு சொல்லியிருப்பாரு, திக்குவாய்ப்பாய சார், நீங்களை பெருசா பேசுறான்னா இவனா பேசுனா, பாருன்னு முன்ன கொண்டே விட்டேன் பேப்பேன்னா, அப்புறம் நான் தான் அவனுக்கு வாயேன். கடவுளே என்ன சொன்னார் தெரியுமா, நீ பேச மாட்ட, உனக்கு ஆர்வம் தான் வாயா இருப்பாருன்னு சொல்லி, நான் மட்டும் பேசல அப்படின்னா மோசே என்னைக்கு உங்களால கூட்டு வந்திருக்க முடியுமா? அப்போ அப்போ மிரியாம் நீங்க இல்லைன்னா மோசே இன்னைக்கு உயிரோடே இல்லை, ஆரோன் நீங்க இல்லைன்னா மோசே இன்னைக்கு தலைவராகவே இல்லை. அப்போ அவரை தலைவராக்குனதுக்கு மிகப்பெரிய காரணம் ஆரோன் அப்படின்னா, மோசே உயிரோடு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் மிரியாம் நீங்க தானே. ஆமா நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய மோசே மூலம் மட்டும் தான் தேவன் பேசுவாரா? மோசையை காப்பாத்தின ஏன் மூலமா பேச மாட்டாரா? மோசைக்கே வாயாக இருந்த ஏன் மூலமா பேச மாட்டாரா? நான் தானே சார் வாய் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. என்னாகுமா 12வது அதிகாரம் 2வது வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரே, எங்களை கொண்டும் ஒரு பேசினது இல்லையோ. இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசின்னு தான் வேதம் சொல்லுது. ஆனாலும் இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த அம்மா ஊழியக்காரி தானே, புரியுறதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த செங்கடலை பிளந்து வந்த உடனே பாட்டு பாடி அவங்க உடம்பு மீறியாம ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல பாடகி அப்படின்னு தான் வருது. ஆனா இந்த தீர்க்கதரிசியா பாடகியா இருக்கிற இந்த அம்மாவுக்கே யார் மேல பொறாம வருதுன்னா மோசே மேல பொறாம வருது. விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா, மோசைக்கு விரோதமா மிரியாமும் ஆரோனும் பேசின உடனே ஆண்டவர் வருகிறார். மிரியாமையும் ஆரோனையும் உள்ள மோசை கூட வர சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா மிரியாம் குஷ்டரோகியை ஆனதை பார்க்கிறோம். குஷ்டரோகியானது மாத்திரம் இல்லை, யாருக்கு மத்தியில பேர் வாங்கணும்னு நினைச்சாலும் மிரியாம், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குஷ்டரோகின்னு தெரிஞ்சது. ஏன்னு கேட்குறீங்களா? பாளையம் 7 நாளா ஒரே இடத்துல நிக்குது மிரியாமுடைய குஷ்டரோகத்தின் நிமித்தமாக. அப்ப பாளையத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் நிக்கிறோம், மிரியாமுக்கு குஷ்டம் வந்துருச்சான். அப்ப எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, எந்த மோசையை மட்டம் தட்டி தான் பெரியாள் ஆகணும்னு மிரியாம் நினைச்சாங்களோ அந்த கூட்டத்து மத்தியிலேயே பெரியாள் ஆகல, குஷ்டரோகின்னு அறியப்பட்டாங்க. காரணம் பொறாமை. தீத்துக்கு பவுல் எழுதும் போது 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, முற்காலத்திலே நாம் புத்தியினரா இருந்தோம், அப்போ பொறாமையோட இருந்தோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ முற்காலத்திலே அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க, அவருக்கு நல்லா நான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறேன்னா என் பேர் குடிகாரன். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படி குடிச்சு விழுந்து கிடப்பனா? இல்லையா, அது முன்னாலப்பா, இப்ப திருந்திட்டேன். அப்ப முன்னால நான் குடிகாரனா இருந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், இப்ப நான் குடிக்க மாட்டேன். இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க, முன்னால பொறாமக்காரனா இருந்தேன், இப்ப ரட்சிக்கப்பட்டேன், இப்ப எப்படி பொறாம வர முடியும்? முன்னால குடிகாரனா இருந்தேன், களியாட்டா இருந்தேன், வெறி கொண்டவனா இருந்தேன், ரட்சிக்கப்பட்டதுனால இப்ப நான் குடிக்கல, இப்ப வெறி இல்லை, களியாட்டு இல்லை. அப்போ முன்னால எனக்கு பொறாம இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு பொறாம இருக்கக்கூடாதுல்ல, அதுதானே நியாயம். ஏன்னா பவுல் சொல்லும்போது, முற்காலத்திலே புத்தியினரா இருந்த, கீழ்ப்படியாதவனா இருந்த, வழிதப்பி நடக்கிறவனா இருந்த, பலவித இச்சை இன்பத்துக்கு அடிமைப்பட்டவனா இருந்த, துர்க்குணம் இருந்துச்சு, பொறாம இருந்துச்சு. அப்போ இப்போ இருக்கக்கூடாதுல்ல. ஒருவேளை உங்க மனசுல உங்க வாழ்க்கையில யார் மேலேயாவது இருந்துச்சு இந்த மாதிரி பொறாமை, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கே மனம் திரும்புவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பொறாமைங்கிறது என் வாழ்க்கையில இல்லாம மாத்திருங்க ஆண்டவர். ஏன்னா தேவனுக்காக நீங்க எது வேணாலும் செய்யலாம், ஊழியமே கூட செய்யலாம். ஆனா நோக்கம் என்னதாக இருக்கு,
ஊழியக்காரங்க மத்தியிலே இந்த பொறாமை, சபை மத்தியிலே இந்த பொறாமை இருக்கிறதுனால ஆண்டவரே, இந்த வாக்குவாதமும் பொறாமையும், கொலை, களியாட்டு, வெறி, காமவிகாரம் அந்த லிஸ்ட்ல இருக்க ஆண்டவரே, நான் அப்படி ஒரு பாதகத்தை செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க தந்த தயவிற்காக நன்றி. இந்த பொறாமை எங்க வாழ்க்கையில இல்லாதபடி ஆண்டவரே, வாக்குவாதம் எங்க வாழ்க்கையில இல்லாதபடி உம்முடைய சுபாவத்தை நாங்கள் காட்டுகிறவர்களாக வாழ உதவி செய்யுங்க. முற்காலத்தில் இருந்த பொறாமை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தடையா இருந்த பொறாமை, ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே இனி இராதபடி அப்பா உமக்கு பிரியமானவர்களை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.